கண்ணு தெரியாதவங்க, கை நடுக்கமாக இருக்கிறவங்க கூட ஈஸியாக நூல் கோத்துடலாங்க. ஒரே ஒரு தொடப்பம் மட்டும் இருந்தால். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு டிப்ஸாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சனில் குக்கர் வச்சு பருப்பு சாதம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்வோம். அந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா, அந்த குக்கர் வழியாக வழிஞ்சு அப்படியே வந்து கீழே அடுப்பு ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். அப்படி இல்லைன்னா மேலேயும் பார்த்திங்கன்னா அப்படியே வழிஞ்சு அதை கழுவவே முடியாத அளவுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி பிடிச்சி போயிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம பயன்படுத்துகிற டிஷ்யூ பேப்பர் இருக்குல்லையா, அது வந்து ஒரு 2 பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 2 பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறமா அதை சென்டரில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோம். டிஷ்யூ பேப்பர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால அந்தளவு வந்து அதை கட் பண்ண முடியாது. அதனால் சிஸ்ஸர் வச்சு லைட்டாக வந்து சென்டர் பிளேஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த குக்கர் ஹோல் இருக்குல்லையா, அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை குக்கரில் நம்ம மாட்டி வைக்கும் போது விசில் வரும்போது வர்ற தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே வழியாமல் பார்த்துக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுற வேலையை நமக்கு மிச்சம். குக்கர் மூடியை க்ளீன் பண்ணுற வேலையை நமக்கு மிச்சமாக இருக்கும். நம்ம குக்கரில் ஏதாவது வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு குக்கர் கழுவுறதே வந்து ஒரு பெரிய வேலையாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீலிங் வந்து இனிமேல் தேவையில்லைங்க. இந்த மெத்தடை நீங்கள் வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ளாஸ்க்லாம் வந்து நம்ம தண்ணி கொண்டு போவோம். அப்படி இல்லைனா காஃபி டீ இந்த மாதிரி வச்சு நம்ம குடிப்போம். அந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா டேரெக்டாக நம்ம கவுத்து வைக்கும்போது அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். உள்ளே அந்தளவு வந்து காயாது நமக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டி அப்படி இல்லைனா மரக்கரண்டி ஏதாவது ஒரு நீளமான பொருளை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம கமுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு சூப்பராக காஞ்சி இருக்கும். மறுபடியும் நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கர் நம்ம பயன்படுத்தும் போது அந்த பெல்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குக்கர் வந்து போடும்போது அந்தளவு விசில் வரவே வராது. அப்படி இல்லைனா ஓப்பன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நல்லா வந்து ஃபிட்டாக இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு குக்கரில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரீசர் இருக்கு இல்லையா, குக்கர் பெல்ட்டுலாம் நம்ம வந்து அதில் வச்சிடணும். அப்புறம் நம்ம மிக்ஸி பயன்படுத்தும் போது மிக்ஸி ஜாரில் மூடிலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெல்ட் வரும். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். அதுவும் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அந்தளவு வந்து மூடியில் ஃபிட்டாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி வந்து வெளியில் ஃபுல்லாகவே வந்து நம்ம அரைக்கிற மசாலா பொருள் எல்லாமே தெரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறதே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான வேலையாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து குக்கரோட பெல்ட் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவராவது வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு ஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பயன்படுத்தும் போது குக்கரில் அந்த உள்ளே இருக்கிற ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் அடைச்சி நமக்கு விசில் வராமல் இருக்கும். இதனால் குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹோலையும் பார்த்திங்கன்னா நைஸாக வந்து ஒரு ஊக்கு அப்படி இல்லைனா வந்து ஒரு கம்பி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். நான் வந்து எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 சைடு இருக்கிற ஹோல்லையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நல்லா வந்து உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அரிசி பருப்பு தூசி இது எல்லாமே வந்து அடைச்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக அதை வாஷ் பண்ணி நம்ம கழுவி காய வச்சுட்டு அந்த பெல்ட் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து குக்கர் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனை இல்லாமல் வந்து நம்ம சூப்பராக வந்து குக்கரை வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து மிக்ஸி பயன்படுத்தும் போது அந்த ஜாரோட மூடியில் இருக்கிற பெல்ட் வந்து நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். ஒரு அளவு தான் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அது லூஸ் ஆகிட்டு அதை திருப்பி யூஸ் பண்ண முடியாது, நம்ம வேறு தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப், இந்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பெல்ட் மூடியில் பார்த்திங்கன்னா நான் எப்படி லப்பர் பேண்ட் போட்டிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம லப்பர் பேண்ட் போடும்போது நல்லா ஃபிட்டாக இருக்கும். அந்த மிக்ஸியோட பெல்ட்டும் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்காது, நமக்கு கழண்டும் வராது. நம்ம அப்படியே பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பெல்ட் லூஸாக இருக்கும்போது அந்த ஜாரில் இருந்து நம்மளுக்கு வந்து மூடி வந்து அடிக்கடி கழண்டு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து வேறு ஜார் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன லப்பர் பேண்ட் இருந்தாவே வந்து சூப்பராக வந்து அதை ஃபிட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பூண்டு பல் எடுத்துக்கோங்க. நமக்கு அடிக்கடி வந்து தொலைஞ்சு போகிறது கம்மலாக தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கம்மல் தொலையும் போது பார்த்திங்கன்னா அந்த திருகனை வந்து லூஸாக இருக்கும் போது நமக்கு கம்மல் வந்து தொலைஞ்சு போயிடும்.
அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பூண்டு பல் எடுத்துருக்கேன். அந்த பூண்டு பல்லை நம்ம திருகணையை அப்படியே வந்து நம்ம குத்தி எடுத்துக்கணும். ஒரு 2-3 டைம் நம்ம குத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பால், அந்த பூண்டு பல்லில் இருக்கிற பால் ஃபுல்லாகவே அந்த திருகணை ஃபுல்லாக வந்து அப்ளை ஆன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்மல் போட்டு நல்லா திருகும் போது நல்லா டைட் ஆகிடும். இந்த மாதிரி டைட் ஆகும்போது அது திருப்பி வந்து கழண்டு விழுறதுக்கு நமக்கு சான்ஸே இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து கம்மல் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த டிப்பை வந்து தாராளமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தை வந்து அடிக்கடி வந்து காதில் இருக்கிற திருகணியை அப்படியே திருகிட்டே இருப்பாங்க. இதனால் வந்து நம்ம தங்க கம்மல்லாம் போடும்போது அது வந்து தொலைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நூல் கோக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. கண்ணு தெரியாதவங்களும் கை நடுக்கமாக இருக்கிறவங்களும் கூட ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம வந்து நூல் கோத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தொடப்பம், நம்ம டெய்லி வந்து வீடு கூட்டுற தொடப்பம் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு நரம்பை மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம சிஸ்ஸர் வச்சு அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நூல் கோக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை அப்படின்ட்டு ஆன்லைன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி நம்ம காசை வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து எப்படி நூல் கோக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்பில் நம்ம வந்து ஈஸியாகவே நூல் கோத்துட்டு போயிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன நரம்பு எடுத்து இந்த மாதிரி வந்து சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் லாங்காக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து நூல் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் நீளமாகவே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து இந்த நரம்பு இருந்தாவே போதுமானது. நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின்னாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாக வந்து நல்லா மடித்து இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின் மேலே இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக கையாலேயே நம்ம வந்து இதை வந்து நூல் கோத்துடலாம். சில பேருக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால் அழகாக வந்து நம்ம சேஃப்டி பின்னை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த தொடப்பத்தோட நரம்பை வந்து ரெண்டாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அழகாக சுற்றிட்டு நம்ம செல்லட்டை போச்சு அழகாக ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அதனால தான் நான் செல்லட்டை போச்சு ஒட்டியிருக்கேன். டேரெக்டாக உங்களால் முடியும் அப்படின்னா நூல் கோத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கோன்னே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தொடப்பத்தோட நரம்பு உள்ள நம்ம வந்து ஊசியை நல்லா விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஊசியை அழகாக வந்து நம்ம எடுத்துடணும். அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக நூல் வந்து நல்லா நீண்டு நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு நூலை மட்டும் நம்ம வந்து இழுக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நூல் வந்து ஊசியில் கோத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.